ஹாய், என்னோட ப்ரீவியஸ் ரீலான அதாவது நயக்ரா ஃபால்ஸ் விசிட் பண்ணும்போது இந்த மிஸ்டேக் பண்ணாம போங்கன்னு சொல்லி போட்டிருந்த ரீல்ல வந்த ஒரு கமெண்ட்டுக்கு தான் நான் ரிப்ளை பண்றேன். ஏன்னா அது மத்தவங்களுக்கெல்லாமும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஒரு ரீலாவே போஸ்ட் பண்றேன். அந்த ரீல்ல வந்த கமெண்ட் என்ன அப்படின்னா, நீங்க வந்து டிராவல் டாக்குமெண்ட்ஸ்னு சொல்லும்போது எதை மென்ஷன் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. ஃப்ளைட் டிக்கெட்ஸா அப்படின்னு கேட்டிருந்தாரு. நான் ஃப்ளைட் டிக்கெட்ஸ் பத்தி பேசலங்க. நான் கிளியராவே மென்ஷன் பண்ணியிருந்தது பாஸ்போர்ட். நம்மளோட மெயினான பாஸ்போர்ட் வந்து நம்மளோட டிராவல் டாக்குமெண்ட். கண்டிப்பா நீங்க பார்டர் சைட்ல போறதுனால அது உங்க கையில எப்பவுமே சேஃபா வச்சுக்கோங்க. நம்பர் 1. அது தவிர உங்களுக்கு என்ன டிராவல் டாக்குமெண்ட்ஸ் தேவை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, உங்களோட சிட்டிசன்ஷிப் அண்ட் இமிகிரேஷன் ஸ்டேட்டஸ் பொறுத்து அது மாறும். ஸோ அத வந்து நீங்க கரெக்ட்டா ரிசர்ச் பண்ணிட்டு அதுக்கு ஏத்த மாதிரி எடுத்துட்டு போங்க. நீங்க யுஎஸ் சிட்டிசனா இருந்தீங்கன்னா, நீங்க தாராளமா கெனடியன் சைடு விசிட் பண்ணலாம். பிரச்சனையே கிடையாது. அதுக்கு வந்து ஆனா உங்க கையில கண்டிப்பா பாஸ்போர்ட் இருக்கணும். பாஸ்போர்ட் இல்லாம உங்களால பார்டர் நீங்க யுஎஸ் சிட்டிசனா இருந்தாலும் கிராஸ் பண்ண முடியாது. நீங்க யுஎஸ் சிட்டிசனா இல்ல அப்படின்னா, கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு கெனடியன் பார்டர் கிராஸ் பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு டிராவல் விசா தேவை. பட் அதுக்கு நீங்க என்ன ப்ரொசீஜர் அப்படிங்கறத தயவு செஞ்சு ஆன்லைன்ல போய் வெரிஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்க கிராஸ் பண்றத பத்தி யோசிங்க. ஆக்சிடென்டலா எங்கேயாவது கிராஸ் பண்ணீங்க அப்படின்னா, அப்போ உங்க கையில வந்து நீங்க எதுவுமே இல்லாம மாட்டக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ரீல போடுறேன். இஃப் யூ ஆர் நாட் அ யுஎஸ் சிட்டிசன், நீங்க ஆஸ் ஃபார் as பாசிபிள் பார்டரை கிராஸ் பண்ணாதபடி சேஃபா இருந்துக்கோங்க. தேங்க் யூ.